ஏப்ரல் 8 வந்து அப்பா இறந்துட்டாரு. எங்கள் ஊரில் வந்து ஒரு டெத்து நடக்குது அப்படின்னா 400-500 பேர் வருவாங்க. அப்பா இதுக்கு அந்த எங்கள் இதில் இந்த வேஷ்டி மாலை போடுவாங்க. வேஷ்டி மட்டும் 3 ட்ரக்கோ நம்ம வந்துச்சு. மாலையும் அதே மாதிரி தான். எவ்வளோ இருந்துச்சுன்னு கணக்கே இல்லை. ஒரு 10,000 பேராச்சும் வந்திருப்பாங்க. அப்போ வந்து அந்த பெரியப்பா வந்து என்கிட்ட இப்படி பிடிச்சி, நான் அழுதுட்டு இருந்தேன் ஒரு இடத்துல நின்று, இப்படி பிடிச்சி சொன்னார், நீ காசு பணம் சம்பாதிக்காட்டியும் மனுஷனை சம்பாதிச்சிட்டா, இது போகுண்டா அப்படின்னாரு. ஒரு நாள் வந்து எனக்கு ஃபோன் வருது, இது மாதிரி இந்தியன் ஆர்மிலேருந்து கால் பண்ணுறோம், நீங்கள் வந்து எங்கள் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் யாரோ பசங்க தான் நக்கல் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நினச்சிட்டு பெருசாக அந்த காலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க அஃபீஷியலாக மெயில் அது இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பிரயாக்ராஜ், அலகாபாத், உத்தரப்பிரதேசில் இந்தியன் ஆர்மி கூட சேர்ந்து கங்கைக்கு 1000 மீட்டரில் இருக்க ஒரு 3 லேக்ஸ் ரெஸ்டோர் பண்ணுவாங்க. அங்கே ரெஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அடுத்தடுத்து வேறு ஸ்டேட்டில் பண்ண ஆரம்பித்தோம். இப்போதைக்கு ஜம்மு, ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தமிழ்நாடு இங்கே போயிட்டுருக்கு. இது எல்லாமே ஸ்ரீலங்காவில் வந்து தமிழர் பகுதி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே ஸ்கெடியூல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிட், அதுக்கப்புறம் இந்த வருஷம் அங்கே இந்த பொருளாதார பிரச்சனை வந்ததுனால அங்கே பண்ண முடியல. அதுக்கப்புறம் இப்போ ஆஃப்ரிக்காவில் இருக்க தண்ணியே இல்லாத இடத்துக்குலாம் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு கிரீன் ஆஃப்ரிக்கா ஃபவுண்டேஷன் அவங்களோட அம்பாசிடர் என்ன போட்டிருக்காங்க. அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கென்யாவில் கித்துயின்னு ஒரு இடம். ஸோ கென்யாலாம் நீங்கள் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். இப்போ ஒரு வறட்சி அப்படிங்கிறப்போ ஏதாச்சும் ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியோட ஃபோட்டோ எடுத்து தான் நம்ம ஒரு போஸ்டரே ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி தான் அந்த ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்குது. எல்லா வளங்களுமே இருக்குது. பட் அது வேறு மாதிரி அங்கே பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால அது அவங்க சரியாக பண்ண முடியலை. அங்கே நான் கித்துவின்னு ஒரு இடத்துக்கு போகிறேன். அங்கே போய் பார்க்குறேன், அவங்களுக்கு மழையெல்லாம் நல்லா பெய்யுது. அதே மாதிரி ஆறு இருக்குது, ஏரி குளங்களும் இருக்குது. ஆனால் தண்ணி அவங்க சேமிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி ஒரு இது இருக்குங்கிறதே அவங்க விட்டுட்டாங்க. மாறா என்ன பண்ணுறாங்கன்னா போர் போடுறாங்க. அந்த போரில் தண்ணி வரல அப்படின்னா அடுத்த போர் போடுறாங்க. இப்படி பண்ணியே கிட்டத்தட்ட 65% போர் கண்ட்ரியில் இருக்க போர்வெல் ஃபெயிலியர். இப்போ நான் போனேன், அங்கே லேக் ஒல்பலசாட்னு 12,700 ஏக்கர் அது. ஸோ அந்த லேக் ஒர்க் பண்ணலாம். அதுக்கு முன்னாடியே நான் எனக்கு ஒரு சின்ன இடம் கொடுங்க, ஒரு பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே இருக்க நீங்கள் என்னென்ன இம்பாக்ட்ஸ் நடக்குதோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு கித்துவின்னு ஒரு லேக் கொடுத்தாங்க எனக்கு, ஒரு 18 ஏக்கர்ஸ் லேக்கு. அங்கே வந்து ரொம்ப ஹார்ட் ராக் சர்ஃபேஸ். அங்கே ஒர்க் பண்ணிட்டு ஊருக்கு வந்துட்டேன். அது என்ன, அது நான் இயற்கையோட இதுவாக என்னன்னு தெரில. 18 வருஷம் கழிச்சு அங்கே மழை பெஞ்சு 3 நாளில் அந்த லேக் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அங்கே இருக்கிறவங்க வந்து அப்படியே 30 வயசு 40 வயசு ஆட்கள்லாம் என் லைஃப்பில் நான் தண்ணியை இப்படி தொட்டதே இல்லை அப்படின்னா அந்த தண்ணியில் அப்படியே தொட்டு கும்பிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஒரு மாதிரி டச்சிங்காக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி நான் ரிசைன் பண்ணப்போ நான் சரியான டெசிஷனா, அது இதுதான் பிளானா அப்படின்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஏதோ ஒரு மைண்டில் எடுத்துட்டேன். பட் நான் ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, நம்ம கரெக்டான டெசிஷன் தான் எடுத்துருக்கோம். நிறைய விஷயம் நம்மளால் நடக்குது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நான் யூஸ்வலாக எந்த ஒர்க் பண்ணாலும் பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்னு டாக்குமெண்டேஷன் பண்ணுவேன். ஏன்னா வந்து இப்போ நான் போயிட்டு ஒரு 1 or 2 hours பேசினாலும் புரியாத விஷயம் ஒரே ஒரு பிக்சர் காட்டினா புரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் விட்டுட்டேன். 6 months அப்புறம் அங்கே போகிறேன். அங்கே போகிறப்ப ஒரு தாத்தா வந்து என்னை பார்த்துட்டு வந்துட்டார். வந்துட்டு, எங்கே போன நீ, நான் உன்னை கண்டுபிடிக்க அவ்வளோ ட்ரை